بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே கண்ணியமிக்க சஹாபாக்கள் நபித்தோழர்கள் குறித்து படித்து வருகின்றோம். குறிப்பாக இந்த 20 நோன்புகள், அதாவது இன்றையோடு இந்த சஹாபாக்களினுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் முடிவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சஹாபாக்கள் தொடரினூடாக நாங்கள் உங்களை இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். கடைசியாக இன்றைய நாள் நாங்கள் பார்க்கக்கூடிய சஹாபி ஹஸரத் ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதற்கு முன்னால் நாங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களை எல்லாம் நாங்கள் படித்தோம். அந்த தொடரிலே இன்றைய வகுப்பில் நாங்கள் ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படிப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இறுதி 10 தினங்களிலே வேறு வேறு உபதேசங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அல்மனார் தமிழூடாக இன்ஷா அல்லாஹ் நடைபெறும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு, நபித்தோழர் ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மிக சுருக்கமாக ஆதாரபூர்வமான செய்திகளை உள்ளடக்கி இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். நபித்தோழர் ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது ஓரளவு நமக்கு மத்தியிலே அவருடைய பெயர் பரிச்சயமாக இருக்கிறது. மக்கள் மத்தியிலே இவர் ஒரு பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரு சஹாபி தான். என்றாலும் ஆதாரபூர்வமாக நாம் இவருடைய வரலாற்றை நாங்கள் இங்கே படிப்போம். முதலாவதாக நபித்தோழர் ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர், அவர்களுடைய பரம்பரை, அவர்களுடைய குடும்பம் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் முதலாவது நாங்கள் பார்ப்போம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலே இவர்களுடைய பெயர் ஹுதைஃபா இப்னுல் யமான். ஹுதைஃபா இப்னுல் யமான், யமான் என்று மக்கள் மத்தியிலே அவருடைய தந்தை யமான், இவரும் ஒரு மிகப்பெரிய சஹாபி. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை யமான் என்பவங்க ஒரு சஹாபி, கண்ணியமிக்க சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்பே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் தான் யமான். அதாவது முன்பே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நிகழ்வின் போது கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் அவர்களுடைய ஊரிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி வருகிறது. அதை இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபா இப்னுல் யமான். அப்ப யமான் என்பதாக அவருக்கு அவருடைய தந்தை யமான் என்பதாக பெயர் சொல்லப்படுகிறது. அந்த யமான்ல இருந்து எப்படி அவருடைய பரம்பரை வருகிறது என்று சொன்னால், ஹுதைஃபா இப்னுல் யமான் இப்னு ஜாபிர் இப்னு அம்ர். ஜாபிர் யமான் தந்தை யாரு? ஜாபிர். ஜாபிர் இப்னு அம்ர் இப்னு ரபிஆ இப்னு ஜர்வா இப்னுல் ஹாரிஸ் இப்னு மாசின் இப்னு கதீஆ இப்னு அபஸ் இப்னு பகீல் இப்னு ரைஸ் இப்னு கத்ஃபான் இப்னு சஅத் பின் கைஸ் பின் ஐலான் பின் முதர் பின் நஸார் பின் முஅத் பின் அத்னான். இவர்களுடைய பரம்பரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையோடு போய் சேர்கிறது. அதை நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. கைஸ் அதாவது சஅத் இப்னு கைஸ் ஐலான் இப்னு நதர், ஐலான் இப்னு முதர்ல இருந்து முதர் பின் நஸார் பின் முஅத் பின் அத்னான், அதுபோல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த இடத்துல முதரோட போய்
ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹுடைய பரம்பரை முதர் என்பவங்களோட போய் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரம்பரையிலே இணைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது மிக முக்கியமான ஒரு அறிவு. சஹாபாக்களுடைய அந்த காலத்துக்கு முற்பட்ட காலங்களில் இது மிக பெரிய ஒரு அறிவாக பார்க்கப்பட்டது. இல்முல் அன்சாப், குடும்பம் குலம் கோத்திர சம்பந்தமாக பார்க்கப்படுகின்ற அறிவு. இது வரலாற்று நூல்களிலே ஆதாரபூர்வமாக வரலாற்று நூல்களில் மூலாதாரம் வரலாறுகள் குறித்து எழுதப்பட்ட மூலாதார நூல்களிலே இந்த செய்திகள் பதிவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப இந்த இடத்துல யமான் என்பவருடைய பெயர் என்ன? ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய தந்தை யமான் என்பவருடைய பெயர் என்னவென்றால் ஹிஸ்ல். அவருடைய பெயர் ஹிஸ்ல். யமான் என்பது எப்படி வந்தது என்பது நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவருடைய பெயர் ஹிஸ்ல் தான். இன்னும் ஒரு பெயர், அதாவது ஹிஸ்ல் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது, இன்னும் ஒரு கருத்து ஹுசைல் என்றும் இருக்கிறது. ஹுசைல் என்றும் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஹுதைஃபா இப்னு ஹிஸ்ல் அல்லது ஹுசைல், ஹுதைஃபா இப்னு யமான். அந்த யமான் என்பது அவர்களுடைய அடிப்படை பெயர் அல்ல. ஹிஸ்ல் என்பதுதான் அவருடைய பெயர். இவர் ஒரு நபித்தோழர், உஹுதுல ஷஹீதான ஒரு நபித்தோழர். அப்ப ஹிஸ்ல் அல்லது ஹுசைல் இதுதான் அவர்களுடைய தந்தையினுடைய இயற்பெயர். இப்ப இவர்களுடைய அந்த சஹாபி ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹுடைய அந்த தந்தை, அவர்களுடைய சிறிய ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிற எப்படி அவருக்கு யமான் என்று பெயர் வந்தது, அவருடைய தந்தை எப்படி யமான் என்றவருக்கு பெயர் வந்தது, எப்படி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கு எப்படி அவர்களுடைய தந்தை யாரை திருமணம் செய்கிறார்கள், எப்படி ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய பிறப்பு எப்படி நிகழ்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். இப்ப இந்த ஹிஸ்ல் என்பவர், ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய தந்தை ஹிஸ்ல் என்பவர் மக்காவுல இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு மனிதரை எப்படியோ ஒரு கொலை சம்பவத்தோடு சம்பந்தப்படுகிறார்கள் ஜாஹிலியா காலத்துல. ஃபஹரபைலா இஸ்ரிம், மதீனாக்கு என்ன செய்யறாரு? அப்ப அந்த பிரச்சனையினால மக்காவில இருந்து மதீனாக்கு அவர் செல்கிறார். சென்ற பொழுது அப்துல் அஷல் கோத்திரத்தோடு அவர் சேர்ந்து அங்கே இருக்கிறார். அப்பொழுது அவர்களுடைய அந்த கூட்டத்தினர் அல் யமான், அப்ப அங்க பனு அப்துல் அஷல், அதாவது பனு அப்துல் அஷல் கோத்திரத்தோட போய் அவர் இணைஞ்சி என்ன செய்யறாரு இருக்கிறார். அப்ப அந்த கூட்டத்தினர் அவங்களுக்கு யமான் என்பதாக பெயர் சூட்டினார்கள். அவங்க பின்னால அன்சாரிய தோழர்களாக அறியப்படுறாங்க. அப்ப அங்கதான் அங்க போய் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்ப இவங்க மக்காவுல யமான் என்பவர், ஹிஸ்ல் என்பவர், ஹுசைல் என்பவர் மக்காவுல இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்ப மதீனாக்கு போறார். மதீனாக்கு போய் பனு அப்துல் அஷல் கோத்திரத்தோடு சேர்ந்து அவர் என்ன செய்யறாரு, அவர்களோடு ஒப்பந்தம் செய்து அவர்களோடு வாழ்கிறார். இப்ப இந்த நேரத்திலே தான் அங்கிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அதாவது ருபாப் பின்த் காப் அல் அஷ்ஹலியா, இவங்க அவுஸ் கோத்திரத்தை சார்ந்த பெண்மணி. அதாவது அன்சாரிகள், அதாவது மதீனாவாசிகள்ல பிரதான கோத்திரம் ரெண்டு, அவுஸ் ஹஸ்ரஜ். இது நாங்க ஏற்கனவே படிச்சதான். அப்ப அவுஸ் கோத்திரம் ஹஸ்ரஜ் கோத்திரம் இருக்கிறது அன்சாரிகள்ல. அதுல அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவங்க தான் யாரு? ருபாப் பின்த் காப் இப்னு அப்துல் அஷ்ஹல், அல்லது அவருடைய பெயர் என்ன, ருபாப் பின்த் காப் அல் அஷ்ஹலியா. அஷ்ஹலியான அந்த கோத்திரத்தினுடைய பெயர். அப்ப அந்த கோத்திரத்தில் உள்ள ஒரு பெண்மணியை அவங்க என்ன செய்யறாங்க, திருமணம் முடிக்கிறார்கள். அப்படி அவங்க திருமணம் செய்து அவர்களுக்கு கிடைக்கிற பிள்ளைகள் தான் யாரு? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று சாத் என்பவர், அதே போன்று முத்லஜ், அதே போன்று லைலா, இது எல்லாமே என்ன செய்யப்படுது, இவங்களுடைய குழந்தைகளாக இருக்கிறார்கள். இது அல்லாம யமான் என்பவருக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வேறு 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அது ஃபாத்திமா, உம்மு சலமா என்று வேறு 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இப்ப இந்த இவர்களின் மூலமாக, யாரு, ருபா பின்த் காபின் மூலமாக கிடைத்த பிள்ளைதான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்பதை நாம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ஹிஸ்ல் அல்லது ஹுசைல் ரலியல்லாஹு அன்ஹு, யமான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை. இவர் ஒரு முஸ்லிம், இவர் ஒரு சஹாபி என்பதை நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரம் அவருடைய தாய் ருபாப் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்க பையத்தும் செய்து கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பையத் செய்கிறார்கள். அவர்களும் ஒரு சஹாபிய பெண்ணாக வரலாற்றில் நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இந்த செய்திகளை அல் இஸ்தியாப் ஃபி மஅரிஃபத்தில் அஸ்ஹாப் என்ற கிரந்தத்தில் முதலாம் ஜுஸ் 98 99 நாங்க பார்க்கலாம். இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அல் இஸ்தியாப் என்ற கிரந்தத்தில் எழுதியிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய அந்த குடும்பம் சார்ந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்பதை இந்த இடத்துல நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர்களுடைய தந்தை யமான் என்பவர்
அவர்கள் அந்த ஊர்ல ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக மதீனாவுக்கு போறாங்க. இப்ப பிள்ளை கிடைக்குது. யமான் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இப்ப என்ன செய்யறாங்கன்னா அங்கு அவங்கதான் வளர்றாங்க. அங்கதான் என்ன செய்யறாங்க, வளர்றாங்க. மதீனாவுல வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா இப்ப அவரு மதீனாவுல இருக்கிறாரு. யாரு? யமான் மதீனாவுல இருக்கிறாரு. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பிறந்து அங்க மதீனாவில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய நபித்துவத்தை பிரச்சாரம் செய்யறாங்க. நபித்துவத்தை அறிமுகப்படுத்தி இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மக்காவுல இப்ப இஸ்லாம் மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து மக்காவுல பிரச்சாரம் செய்யற இந்த செய்தி யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கேள்விப்படுது. யமான் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கேள்விப்படுது இப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, வந்து அவங்க இஸ்லாத்தை என்ன செய்யறாங்க, மக்களுக்கு போதிக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட பொழுதுதான் யமான் என்ன செஞ்சாருனால் ஜாஅஹுல் யமான் மா பகியத்தி மின் அஹ்லி யஸ்ரிப் மினல் அவுஸ் வல் ஹஸ்ரஜ், அவுஸ் கோத்திரத்திலே இருந்து கொஞ்சம் பேரும் ஹஸ்ரஜ் கோத்திரத்திலே இருந்து கொஞ்சம் பேரும் என்ன செய்யறாங்க, மதீனாவுல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க வராங்க. சந்திக்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்க பையத்தும் செய்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே அந்த நிகழ்விலே, அதாவது தந்தை வராங்க யமான் வந்து ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவுஸ் ஹஸரஜ் கோத்திரத்திலிருந்து கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்து இங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், பையத்தும் செய்கிறார்கள். அந்த நிகழ்விலே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை, அந்த நிகழ்வுக்கு அவங்க வரையில. வலாக்கின்னஹு அஸ்லம கபல முஷாஹத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி அவங்க அங்க மதீனாவிலே வச்சு அவங்க இஸ்லாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, இஸ்லாத்தை சொல்றாங்க என்பது அவங்க மனசுல ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கிறதுக்கு முன்பே அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அப்ப இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மதீனாவுக்கு போக இல்லை. ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு நடையில அன்சாரிகள் முஹாஜிர் என்று பிரிக்கப்பட இல்லை. அதனாலதான் வரலாற்றுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅலஹு வந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்ப அவரை வந்து முஹாஜிரின்கள்ல கணிக்கிறதா அல்லது அன்சாரிகள்ல கணிக்கிறதா? ஏன்னா அவரு இப்ப மதீனாவில இருந்து வாரார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேர்ந்து கொள்றார். இப்ப அவர் ஏற்கனவே மதீனாவில வச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். மதீனாவாசிகள் அன்சாரிகள் தானே. இப்ப இவர் இங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார் இந்த நிகழ்வுக்கு முன்னால. எனவேதான் அந்த ஹுதைஃபா மினல் முஹாஜிரின் வல் அன்சார், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டுக்கு மத்தியில தெரிவு கொடுத்த பொழுது அவங்க அப்படி ஒரு வரலாறு வருது. ஆனால் அவர் முஹாஜிரின்களிலும் சார்ந்தவர், அதே போன்று அன்சாரிகளிலும் உள்ளவர் என்பதாக நாங்க வரலாற்றுல பார்க்கின்றோம். அப்ப எனவே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த செய்தி தான், அதாவது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு முன்னாலே அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அவர் முஹாஜிரின்கள் உள்ளவர், அன்சாரிகள்ல இருந்தும் உள்ளவர் என்பதாக வரலாற்றில் பதியப்படுகிறது. இன்னும் சில செய்திகளும் வேறு சில செய்திகளும் இது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நாம் இதை சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான மிக பிரதானமான சிறப்பு, ஒரு ஆளை பத்தி சொல்கின்ற பொழுது ஹாலித் பின் வலீத் என்று சொல்கின்ற பொழுது ரலியல்லாஹு அன்ஹு அவரை பத்தி ஒரு பிக்சர், ஒரு பதிவு எங்களுக்கு வரும். என்ன பதிவு? அவர் வீரமானவர், அவர் அல்லாஹ்வுடைய வாள் என்று எங்களுக்கு வரும். முஆத் இப்னு ஜபல் அறிவிலே அவர் உயர்ந்தவர், மிகப்பெரிய ஃபகீஹ் என்று எங்களுக்கு உடனே என்ன செய்யும், மனசுல வரும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது எங்களுக்கு முதலாவது ஞாபகம் வர வேண்டிய விஷயம் என்றால், இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரகசியங்களை எல்லாம் அப்படியே திரட்டி பாதுகாத்த ஒருவர். சாஹிபு சிர்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரகசியங்களை திரட்டி பாதுகாத்த ஒருவர். ரகசியங்கள் எல்லாம் இவருக்கு தெரியும். எந்த ரகசியமா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் அதிகமாக ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரகசியங்களை சொல்வதற்கு இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் தேர்வு செய்து எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்க வரலாற்றில் பார்க்க முடிகிறது. என்ன செய்வாங்க, அந்த துறையில அவங்க தான் எக்ஸ்பர்ட், அதனால அவங்க அதை பாதுகாத்து வச்சுக் கொள்வாங்க. அதே நேரம் முனாஃபிக்கள் சம்பந்தமாக, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய முனாஃபிக்கள் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அறிவித்து கொடுத்தார்கள். ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா இரகசியங்களையும் அவர்கள் திரட்டி அப்படியே பாதுகாத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து என்ன செய்வாங்க என்றால் கேட்பாங்க, அடிக்கடி அந்த முனாஃபிக்களுடைய பட்டியல் அவங்களோட கையில இருந்தது, அவங்க பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அதனால வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட அந்த மிக முக்கியமான எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான பல சிறப்புகளை உள்ளடக்கிய பல சஹாபாக்களும் அந்த விஷயத்துல பயந்தாங்க. ஏன்னு சொன்னால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கள் குறித்து கூட பல செய்திகளை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனாலதான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கள் குறித்து கூட பல செய்திகளை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனாலதான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கள் குறித்து கூட பல செய்திகளை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனாலதான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இப்படியான விஷயங்களை சொல்லி கொடுத்ததை சஹாபாக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு ஜனாஸா, அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு ஜனாஸா வந்தால், ஒரு ஜனாஸா உண்டு உமர் ரலியல்லாஹு காலத்துல வந்தால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் விசாரிப்பாங்க. அந்த ஜனாஸா தொழுகைக்கு ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறாங்களான்னு சொல்லி விசாரிப்பாங்க. யஸ்அலு அன் ஹுதைஃபா ஃபஇன் ஹதர ஸலாத அலைஹி ஸல்லா அலைஹி உமர். அப்ப ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜனாஸாக்கு தொழ வந்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழு நடத்துவாங்க. வஇல்லம் யஹ்துர் ஹுதைஃபா அஸ்ஸலா அலைஹி லம் யஹ்துர் உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர மாட்டாங்க. ஹுதைஃபா அந்த ஜனாஸாவுக்கு வரையில் என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர மாட்டாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் உள்ள சஹாபிய ஒரு ஜனாஸா வந்தா இவரு கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. கடன் இருக்குதான்னு கேட்டு போட்டு கடன் இருக்குமாக இருந்தா அதை நிறைவேற்ற சொல்லி போட்டு தான் தொழிப்பாங்க. அல்லது அவருடைய கடன் நிறைவேற்ற யாரும் இல்லை என்றா சல்லுவலா சாஹிப், நீங்க கூட சாஹிபுக்கு தொழிச்சு கொள்ளுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடினமாக நடந்து கொண்டாங்க. கடினமாக அவர்கள் அந்த விஷயத்துல நடந்து கொண்டாங்க, கடனுடைய விஷயத்துல. அது மாதிரி இந்த நிஃபாக்குடைய விஷயத்த சஹாபாக்கள் மிகவும் பயந்தாங்க. இது ஒரு விரிவான ஒரு தலைப்பு. நிஃபாக், உள்ளத்துல நிஃபாக், அதாவது வாயில உண்டு உள்ளத்துல உண்டு, வாயில உண்டு உள்ளத்துல உண்டு. வெளிப்படையில பேசும்பொழுது நல்லா பேசுவாங்க, நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க, ஆனா உள்ளத்துல சரியான நிஃபாக், மறைமுகமாக ஒளிச்சு வச்சிருப்பாங்க. இது சஹாபாக்கள் மிகவுமே பயந்த விஷயம். அதாவது பேசின பொய், இதா ஹத்தத கதப, வைதா வாத வாக்குறுதி அளிச்சா மாறு செய்யறது, வைதா வாத அஹ்லஃப, வைதா துமின கான நம்பப்பட்ட மோசடி செய்யறது. அப்படி இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயந்தாங்க. இது வந்து ஒரு முனாஃபிக் அடையாளம். இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடையாளமாக சொல்லி கொடுத்தாங்க, எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க ஒரு அடையாளமாக. ஆனால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பெயரை சொல்லி கொடுத்தாங்க, இன்னால் முனாஃபிக். அப்ப அதனால ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு ஜனாஸா, ரைட், இவர் மௌத்தா போனா இவர் யாருங்கிறது அவருக்கு தெரியும், இவர் யாருங்கிறதே தெரியும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிரிக்கல யாரையுமே. சஹாபாக்கள் இருந்தாங்க, அதோட முனாஃபிக்கள் ஒட்டிட்டு இருந்தாங்க. முனாஃபிக்கள் சஹாபாக்கள் அல்ல, அவங்க ஒட்டிட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் பேர்ல முனாஃபிக்காக சிலவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. உதாரணமா வச்சுக்கொண்டாங்க அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். எல்லாரும் வந்து பார்க்கின்ற பொழுது அவரை தெரியும் இவர் இப்படித்தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்க இல்லை, அந்த பெயருக்குள்ள இருப்பாங்க, ஆனா அவங்க சஹாபாக்கள் அல்ல. ஏன்னா அவங்களுடைய உள்ளத்துல நிஃபாக் இருக்கு என்பது அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். எனவேதான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு ஜனாஸா ஒன்று விழுந்தா, ஒரு ஜனாஸா ஊர்ல அந்த மதீனாவுல ஏற்பட்டால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து தொழுகைக்கு வந்தாங்கண்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்வாங்க, தொழுவாங்க. இல்லைன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, ஹுதைஃபா எங்க வந்திருக்கிறாரா, வந்தாதான் தொழுகை நடக்கும். அப்படி இல்லைன்னா இவர் முனாஃபிக், அவனுக்கு பயம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான் தானே, முனாஃபிக்களுக்கு நீங்க தொழுவிக்காதீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் தானே அல்லாஹ் தஆலா. எனவே இந்த விஷயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தான் ரைட், ஹுதைஃபா வருவாருண்டா நம்ம தொழுவிப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம ஒதுங்கிடுவோம் சொல்லி அந்த நிலைப்பாட்டிலே இருந்தாங்க. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முனாஃபிக்களுடைய பெயரை சொல்லி கொடுத்திருந்தார்கள். அதே போல இந்த உம்மத்துல நிகழக்கூடிய ஃபித்னாக்கள் என்னென்ன எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்திருந்தார்கள். அதே போன்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருமுறை கேட்டாங்க, ஆன மினல் முனாஃபிகீன், நான் முனாஃபிக்கள் இருந்து உள்ளவனா என்று யார் கேட்கிறாங்க? சுப்ஹானல்லாஹ், எந்த மனிதர் பேசின அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியாக இறக்குவானோ, எந்த மனிதருடைய வாயிலிருந்து சத்தியம் வருமோ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அன மினல் முனாஃபிகீன், நான் முனாஃபிக்கள் இருந்து உள்ளவனா? அப்ப ஃபகால லா, நீங்க முனாஃபிக்கள் இருந்து உள்ளவர் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி பயப்படுறாங்கன்னா நாங்க எப்படி சகோதரர்களை யோசிக்க வேண்டும்? நாங்க எங்களுடைய சொல் எப்படி இருக்குது, எங்களுடைய செயல் எப்படி இருக்குது, எங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது, எங்களுடைய வாக்குகள் எப்படி இருக்குது, எங்களுடைய பேச்சுகள் எப்படி இருக்குது? இன்னைக்கு ஒரு சாதாரண எங்களை சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு உனக்கு டொபி தாரேன், பிஸ்கட் தாரேன், ஸ்வீட் தாரேன், இனிப்பு தாரேன்னு சொல்லி நாங்க ஏமாத்துறோம்டா அல்லாஹ் பயந்து கொள்ளணும். இதெல்லாம் மிகப்பெரிய பொய். அப்ப இதுவே இப்படியான ஒரு விஷயமாக இருந்தால் நம்ம எந்த லெவலுக்கு நம்ம போறோம்? இன்றைக்கு நாங்க பேசுறது முழுக்க பொய், வாக்கு கொடுத்தா ஏமாற்றம். எனவே இந்த விஷயத்தை நாம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல படிக்கணும் என்பதற்காக நான் இந்த விஷயத்தை இந்த இடத்துல சுட்டி காட்டுறேன். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர் நீங்க அந்த பட்டியல்ல இல்ல. அதுக்கப்புறம் சொன்னாங்க, வலா உஸக்கி அஹதன் பாதக், உங்களுக்கு பிறகு வேற யார் வந்து கேட்டாலும் நான் திரும்ப யாரையும் நான் பரிசுத்தப்படுத்த மாட்டேன், யார் வந்து கேட்டாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன். உமர் ரலியல்லாஹு மட்டும் தான் பதில் சொன்னாங்க, வேற யாரையும் நான் தூய்மைப்படுத்த மாட்டேன்னு மௌனமாக இருந்துட்டாங்க. ஏன்னா ரசூலோட சிர்ரை பாதுகாக்கணும் என்பதற்காக வேண்டி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிர்ரை பாதுகாக்கணும். உமர் ரலியல்லாஹு அறியப்பட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறியப்பட்டால், எனவே அவரை அந்த சஹாபியை பத்தி எந்த விமர்சனமுமே யார்கிட்டையுமே கிடையாது. சஹாபாக்களிடத்துல ஒரு விமர்சனமும் கிடையாது, தாபியன்கிட்டையும் கிடையாது. அவங்கள வெறுக்கிறவங்க யாருமே இல்லை. வெறுக்கிறவங்க யாராக இருந்தால் அது ஷைத்தானாக இருப்பான். ஏன்னா ஷைத்தானுக்கு தான் உமர் ரலியல்லாஹு மீது வெறுப்பு.
எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெறுக்கிறவங்க யாரு, சூசகமா சுருக்கமா சொல்லணும், அவங்க ஷைத்தான் என்பதை நம்ம சொல்லிக் கொள்ளலாம். அப்ப எனவே இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே சஹாபாக்கள்ல பயந்தாங்க, பயப்படுறாங்கன்ற அர்த்தம் என்னன்னா அவங்களோட உள்ளத்துல ஈமான் இருக்குது. நமக்கு அந்த பயமே இல்லை. நம்மகிட்ட நிஃபாக் இருக்குதா, ஈமான் இருக்குதா, எந்த பயமும் இல்லை. அப்ப நம்ம பயப்படணும் சோதர்களே. சஹாபாக்கள் பயந்தாங்க. அந்த பயந்த முனாஃபிக்கள் பயப்பட மாட்டாங்க. இப்ப நிஃபாக் உள்ளவனுக்கு என்னதுக்கு பயம்? நான் முனாஃபிக் என்றால் நான் என்னத்துக்கு நிஃபாக பயப்படுவேன்? நான் தான் அந்த 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 ஜின்ஸ், அந்த இனம் தானே நான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த நிஃபாக் என்பதை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அதே போல தான் இமாம் ஹாஃபில் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதுறாங்க சியர் அலாமின் நுபலாவிலே, யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை யமான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அவர்களுடைய மகன் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரை பற்றியும் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்ற பொழுது சொன்னாங்க, ரெண்டு பேருமே உஹதுடைய யுத்த காலத்திலே கலந்து கொண்டார்கள். இஸ்லாத்துக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெருங்கி பழகி அவங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் உள்ளத்துல அவர் அப்படியே பாதுகாத்து வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மிக மிக சாஹிபு சிர், எந்த ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய ரகசியத்தை சொல்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால் அது எவ்வளவு சிறப்பு என்பதை நீங்க என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு உஹதுல கலந்து கொள்றாங்க. இப்படி உஹதுல கலந்து கொள்றாங்க. அதே மாதிரி ஏனைய யுத்தங்களையும் அவங்க கலந்து கொள்றாங்க என்பதை இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுருக்கமாக எழுதுகிறார்கள் சீர் அலாமின் நுபலாவிலே. அதே போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல நிகழ்வுகளிலே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிறப்பித்திருக்கிறார்கள் என்பதையும் இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் சீர் அலாமின் நுபலா 2362 பக்கத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போலதான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்ட யுத்தங்களை நாங்க ஒரு சில யுத்தங்களை பார்த்துட்டு அடுத்ததாக அவருடைய சிறப்பு சம்பந்தமாக ஹதீஸ்ல வந்து இருக்கிறது நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிறைய யுத்தங்கள்ல கலந்து, அஹ்ஸாபுடைய யுத்தங்கள்ல அது முக்கிய ஒரு பங்கு அதுல அவர்களுக்கு இருந்தது. அதே போன்று ஹுதைஃபா ரலியல்லாஹு நஹாவந்த் என்ற இடத்துல அவங்க அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க. அதே மாதிரி நுஅமான் இப்னு முக்ரின் என்பவன் அவர்கள் மரணித்த பொழுது, நுஅமான் இப்னு முக்ரின் அவங்க மரணித்த பொழுது அந்த படைக்கு தளபதியாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிறார்கள். அஹதர்ராயா கொடியை அவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள். வகான ஃபத் அவர்களுடைய கையிலே தான் ஹம்தான், ரை, தீனூர் போன்ற இடங்கள் அவருடைய கையிலே தான் வெற்றி கொள்ளப்படுகிறது. அதே போன்று ஃபத்துல் ஜஸீரா, அதே போன்று நசீபைன் போன்ற இடங்கள் எல்லாம் அவர் என்ன செய்கிறார், யுத்த காலத்திலே கலந்து கொள்கிறார். அதில் வெற்றி அவர் பெறுகிறார். அதே போன்று நசீபின் இடத்துல தான் அவர்கள் அங்கேதான் திருமணம் செய்கிறார்கள். இதெல்லாம் விரிவான, அதாவது போராட்டங்களோட சம்பந்தப்பட்ட விரிவான பகுதியில் நான் சுருக்கமாக இந்த செய்திகளை சொல்லுகிறேன். இப்னுல் அத்தீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க உஸுதுல் காபா, அதாவது உஸுதுல் காபா என்ற வரலாற்று நூல்ல இதுல பதிவு செய்யறாங்க. 248 பக்கத்தில் இந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்கிறார்கள். மிக அழகாக இந்த செய்திகளை பதிவு செய்கிறார்கள். அந்த உஸுதுல் காபான புத்தகம், அது 5000 சஹாபாக்களுடைய வரலாறை இப்னுல் அத்தீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகத்துல. ரைட். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க 1787 செய்தியில பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து பத்ர்ல கலந்து கொள்ள இல்லை. பத்ர்ல அவங்க கலந்து கொள்ள இல்லை. அவங்களும் அவங்களோட தந்தையும் பத்ர்ல கலந்து கொள்ளவில்லை. அதுக்குரிய காரணத்தை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. 1787 செய்தி. சில பொழுது நம்ம இது அரபு இதை வச்சுதான் சொல்றோம். புத்தகங்கள் கிதாபுகளை சொல்லும் பொழுது அரபு இதை வச்சுதான் நாங்க சொல்லுவோம். சில பொழுது தமிழ் மொழிபெயர்ப்புகள்ல நம்பர்கள் மாறி இருக்கும். அவ்வளவுதானே, ஹதீஸ் இல்லைன்ற அர்த்தம் இல்லை. சிலவங்க அப்படி யோசிப்பாங்க. நம்பர்கள் சில பொழுது மாறும், சில பொழுது சரியான நம்பரும் இருக்கு. ஏன்னா முஸ்லீமுக்கு நம்பர் போடுறதுல நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. அதனால அந்த நம்பர்கள் சொல்லும் பொழுது நீங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். ரைட். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா மனஅனி அன் அஷ்ஹத பத்ரன் இல்ல அன்னி خرجت انا وابي حسين. ஹுசைல் என்று நான் ஆரம்பத்துல பேரை சொன்னேன். அப்ப இந்த இடத்துல அபி, என்னுடைய தந்தை ஹுசைல்னு சொல்லி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றது இந்த இடத்துல பேர் வந்து தெளிவாக வந்து இருக்கிறது. அப்ப நானும் என்னுடைய தந்தை ஹுசைலும் என்ன செஞ்சோம்டா ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க வந்தாங்க மதீனாக்கு. அப்ப குஃபார் குறைஷ் பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு குஃபார் குறைஷ் காஃபிர்கள் பிடிச்சு போட்டு கேட்டாங்க, காலு இன்னக்கும் துரீதுன முஹம்மதன், நீங்க முஹம்மதை தானே சந்திக்க தானே போறீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகுல்னா, நாங்க சொன்னோம், மா நுரீதில் மதீனா, நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சந்திக்க போக இல்லை, நாங்க மதீனாக்கு போறோம். நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சந்திக்க போகல, நாங்க மதீனாக்கு போகின்றோம். வலா நுகாத்தில் மஅஹு ஃபஅதைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க மதீனாக்கு போறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சந்திச்சு அவங்களோடு சேர்ந்து உங்களுக்கு எதிராக என்ன செய்யல, போராடுவதற்காக நாங்க போவே இல்லை என்று அவங்க சொன்னாங்க. உண்மையிலே அவங்க போராடத்தான் வாராங்க பத்ருக்கு. ஆனா அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க போகல, மதீனாக்கு தான் நாங்க போறோம், மதீனாக்கு தான் போறோம் என்று சொல்லிட்டு வராங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகல என்று சொல்லி அவங்க அந்த குஃபார் குறைஷிகள்கிட்ட சொல்றாங்க. சொன்ன பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அஹது மின்னா, எங்கிட்ட இருந்து அஹதல்லாஹு மீஸாக், அத அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி அவங்க வாக்குறுதி எடுக்கிறாங்க என்று சொன்னால்,
நீங்க மதீனாக்கு போறது சரி, நீங்க அவங்களோட போய் சேர்ந்து எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யக்கூடாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேர்ந்து எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யக்கூடாதுன்னு அவங்க வாக்குறுதி எடுத்தாங்க. எனவே ஃபதைனா, நானும் என்னுடைய தந்தை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, யமான் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபஅக்பர்னாஹு அல் கபர, அந்த செய்தியை நாங்க சொன்னோம். இப்படித்தான் விஷயம். நாங்க இப்படி வரும் பொழுது உங்களோட சேர்ந்து குறைஷிகளோட யுத்தம் செய்வதற்கு நாங்க வருகின்ற வழியில இப்படி குஃபார்கள் பிடிச்சாங்க, இப்படி கேட்டாங்க, நாங்க இப்படி சொன்னோம், அவங்க வாக்குறுதி எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால இன்சரிஃபா, நீங்க திரும்பி போங்க, எங்களோட யுத்தத்துல கலந்து கொள்ள வேண்டாம், திரும்பி போங்க. நஃபீலஹும் பிஅஹ்திஹிம், அவங்களுக்கு நாங்க கொடுத்த வாக்குறுதியை நாங்க மீறக்கூடாது, வாக்குறுதியை நிறைவேற்றணும். வனஸ்தஈனுல்லாஹ் அலைஹிம், அவங்களோட விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் நாங்க உதவி தேடுவோம். பாருங்க எவ்வளவு அழகான பண்பு, நாங்க கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது. பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா படிச்சு கொடுக்குறாங்க. யுத்தகலம் என்று வந்தாலும், எதிரிகள் என்று வந்தாலும், யாரென்று வந்தாலும், நாங்க வாக்கு கொடுத்தா முஸ்லிம் என்பவன் உயிர் போனாலும் வாக்கு மீறக்கூடாது, உயிர் போனாலும் வாக்கு மீறக்கூடாது என்பதை இந்த இடத்துல நாங்க என்ன செய்யலாம், ஹுதைஃபா ரலியல்லாஹு வாழ்க்கையில இருந்து நாங்க புரிந்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு அழகான ஒரு வழிகாட்டலை அவர்கள் கொடுத்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 4065வது செய்தியாக சஹீஹ் புகாரிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தந்தையுடைய சம்பந்தமாக வரக்கூடிய விஷயம். அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நாங்க அவருடைய தந்தையை இணைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்றால், ரெண்டு பேருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அப்படி நெருங்கி இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறுகள் எங்களுக்கு சான்று பாருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, புகாரில் வரக்கூடிய செய்தி, உஹதுடைய யுத்தகலம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஹுஸிமல் முஷ்ரிகூன், முஷ்ரிக்கீன்கள் ஆரம்பத்துல தோல்வி விட்டுறாங்க. முஷ்ரிக்கீன்கள் ஆரம்பத்துல தோல்வி விட்டுற பொழுது ஃபஸாஹ இபிலிஸ் என்ன செய்யறான்டா, சத்தம் போட்டு சொல்றாங்க, இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, உஹ்ராக்கும், உங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்களை பாருங்க. இப்ப முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்கன்னா, யுத்த காலத்துல மும்முரமாக உஹதுல போராடி கொண்டு போறாங்க. முஷ்ரிக்கள் தோத்துட்டே போறாங்க, முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டு கொண்டு போகுது. இப்ப முஸ்லிம்கள் மும்முரமாக முன்னுக்கு போற நேரம் இபிலிஸ் பார்த்தான் முஸ்லிம்களை வெல்ல விடக்கூடாது, அவன் சத்தம் போட்டான், பின்னால காபிர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட போராடுங்கன்னு சொன்ன பொழுது முஸ்லிம்கள் அந்த நேரத்துல அந்த யுத்த காலத்துல பெரும்பாலும் அந்த முகங்கள்லாம் மூடப்பட்டதாக பார்த்தாலே அந்த என்ன செய்யுது, சஹாபி என்பதை தெரிஞ்சவங்க தான் அறிஞ்சு கொள்வாங்க, தெரிஞ்சவங்களுக்கு தான் இவர் சஹாபி என்று தெரியும். அவ பின்னால திரும்பி பார்த்தா, இப்ப ஒரு படையில இருந்து முன்னுக்கு யுத்தம் செஞ்சுட்டு போறாங்க, திடீர்னு பின்னால உங்களை பாருங்கன்னு சொன்னோம்னா இந்த சத்தம் அவங்களுக்கு எப்படி கேட்குது, அவங்கள ஒரு ஆள் சொல்ற மாதிரி கேட்குது. அப்ப பின்னால திரும்பி சஹாபாக்களை வெட்டுறதுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுது. அப்படின்னா அது அறியாது, அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்களுக்கு அந்த சிந்தனையில் அந்த நேரத்தில் இல்ல, ஷைத்தான் அப்படி ஆக்கிட்டான். திரும்பி பார்த்தால் இப்ப சஹாபாக்கள், பின்னால் இருக்கிற சஹாபாக்கள் முகம் விளங்க இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க, வெட்டுறதுக்கு ஆயத்தமாகி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அறிவு, அதை பத்தி தெளிவு இருக்குது, பலருக்கு தெளிவு இல்லை. இந்த நேரத்திலே தான் அவங்கள சிலர் என்ன செய்யறாங்கண்டா, ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய தந்தை யமான் ரலியல்லாஹு அன்ஹு போராடி கொண்டிருக்கிறாங்க. முன்னால் உள்ளவங்க அவரோட போராடி அவரோட வாள் இவரும் தடுத்து பாக்குறாரு, இவங்களும் வாழல வெட்ட பாக்குறாங்க. எல்லாம் சஹாபிகள் தான், யமான் ரலியல்லாஹு சஹாபி, அடுத்தவங்க சஹாபி, அவங்களுக்கு தெரியாது யாருன்னு. இப்ப இப்படி யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை இப்படி வெட்ட போறத ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மகன் பார்த்துட்டாரு, கண்ணால மகன் பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு சத்தம் போடுறாரு, தூரத்துல இருந்து அவங்களுக்கு ஓடி வரையில சத்தம் போடுறாரு. என்ன சொல்றாரு, இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, அபி என்னுடைய வாப்பா விட்டுருங்க சத்தம் போட்டு சொல்றாரு. ஃபவல்லாஹி மஹ்தஜஸு ஹத்தா கத்தலுஹு, அவங்களுக்கு அது விளங்கையில் அந்த போர்க்களத்துல யுத்தம் சத்தம் எல்லாம் இருக்கும். இப்ப அவங்களுக்கு அது விளங்க இல்லை, அவங்க அதை பத்தி யோசிக்க இல்லை, அவர்களை அப்படியே கொலை செய்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க, அந்த நேரத்தில் எப்படி தன்னுடைய தந்தைய கண் முன்னால இப்படி ஒரு நிகழ்வு, அது தெரியாம நடந்தது. அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், இது ஒரு வேற ஒரு விஷயம், தெரியாம ஒரு அவர்களுடைய அந்த அறியாமல் அவர் செய்து விட்டார்கள், அறியாம நடந்த ஒரு விஷயம். ஹுதைஃபா ரலியல்லாஹு உடனே எடுப்பு என்ற தந்தையை கொண்டுட்டீங்க பாவிகளே அப்படின்னு சொல்லி வசைபாடாம அந்த நேரத்தில் அந்த ஈமான், அவங்களுடைய பக்குவத்தை பாருங்க. கஃபரல்லாஹு லக்கும், தெரியாம செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், நீங்க தெரியாம செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். அவர்களை பாருங்க, எப்படி ஒரு அழகான பண்பு. அதனாலதான் இந்த செய்தியில சொல்லி போட்டு அவங்க மன்னிப்பை வழங்குகிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தந்தையுடைய விஷயத்துல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ அவர்களுடைய விஷயத்துல மன்னிப்பை கொடுக்கிறாங்க, மன்னிப்பை வழங்குறாங்க. ஃபஅராத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, உங்களோட தந்தைன்னு தெரிஞ்சா நாங்க கொலை செய்வோமா, தெரியாம செஞ்சிட்டோம்னு சொன்ன பொழுது قال حذيفة يغفر الله لكم, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்று சொல்றாங்க. فأراد رسول الله صلى الله عليه وسلم ஐயதியஹு, அவங்களுக்கு தியத், அதாவது ஒருவரை கொலை செஞ்சா, தவறுதலாக கொலை செஞ்சா ஒரு குற்றப்பரிகாரம், அதாவது தியா கொடுக்கணும். தியான்னு ஒன்று இருக்கிறது, அதாவது கொலைக்கு பகரமாக கொடுக்கப்படுற ஒன்று. அந்த தியத்தை கொடுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வந்த பொழுது ஃபதஸத்தக ஹுதைஃபா பிதியதி அலல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு அதை சதகாவாக கொடுத்து விட்டார்கள், அதை எடுக்கவில்லை. ஃபஸாதஹு ذلك عند رسول الله صلى الله عليه وسلم خيرا. இந்த ரிவாயத்தை அறிவிக்கக்கூடிய உர்வா, அதுல அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய உர்வா சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர்களுடைய இந்த நிகழ்வுக்கு பின்னால் அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தந்தையை கொலை செய்தவங்களை மன்னிச்சாங்க, அதாவது தந்தையை தவறுதலாக கொலை செய்தவர்களை மன்னித்தார்கள். அப்படி அவங்க நடந்து கொண்ட அந்த பண்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலேயும் அவருடைய வாழ்க்கையிலும் அது அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில ஒரு ஹைரையும் நலவையும் அல்லாஹ் உண்டாக்கி கொடுத்தான். இந்த வரலாறு அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஹைரையும் ஒரு அருளையும் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது என்பதை உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய உர்வா என்பவர் சொல்றாங்க. இதை இமாம் இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது சீராவிலே இதை அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். சீரா இப்னு ஹிஷாம் 286 பக்கத்தில் நாம் இதை விரிவாக பார்த்துக் கொள்ளலாம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய சிறப்புகள் நாம நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். மிக சுருக்கமாக நான் இதை முடிக்கலாம் நினைக்கிறேன். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல வருகிறது ஒரு செய்தி. இதுல தான் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு வருகிறது. நீண்ட ஒரு செய்தி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 1788வது நபி மொழியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அறிவிப்பாளர் வரிசை தரமானது. யஸீத் இப்னு ஷுரைக் அத்-தைமி அவர்களுடைய அறிவிப்பிலே இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அஹ்ஸாபுடைய யுத்தம் உங்களுக்கு தெரியும், ஹந்தக்குடைய யுத்தம். அஹ்ஸாபுடைய யுத்தத்துல சரியான குளிர், இரவுல சரியான குளிராக இருந்தது, சரியான குளிர். அதே போன்று காத்து மிக மிக வேகமாக, புயல் காத்து அடிச்சு கொண்டே இருந்தது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா ரஜுலுன் யஅதீனி பிகபரில் கௌம். இப்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இரவு நேரம் சரியான காத்து அடிக்குது, சரியான குளிராக இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, எதிரிகளுடைய செய்திகளை திரட்டி கொண்டு வருவதற்கு யார் உங்கள்ட்ட தயார்? அலா யஅதீனி, யார் தயாராக இருக்கிறீங்க? இந்த இருள் சூழ்ந்த இந்த கார் இருள்ல காத்து வேகமாக அடிக்குது, அதே நேரம் சரியான குளிர். இப்ப இந்த நேரத்துல யாருமே இரவு நேரத்துல எப்படி தூரத்துல போய் எதிரிகளை நோட்டமிட்டு அவங்களோட செய்தி எப்படி எடுத்து வரது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. ஃபஸகத்னா சொல்றாங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்றாங்க. அதுதான் இவர் என்ன செய்யறார், ரிவாய் செய்யறாரு. யஸீத் இப்னு ஷுரைக் ரஹிமஹுல்லாஹ் ரிவாய் செய்யறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யாரு செய்தியை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்ன பொழுது ஃபஸகத்னா, நாங்க எல்லாம் மௌனமாக இருந்தோம். ஃபலம் யஜிபுஹு மின்னா அஹதுன், எங்கள்ட்ட யாருமே அதுக்கு பதில் சொல்லல. திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, திரும்ப யாருமே பதில் சொல்லவில்லை. திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, திரும்ப மூன்றாவது விடுத்தமும் யாருமே அதுக்கு பதில் சொல்லவில்லை. இப்ப இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால கும் யா ஹுதைஃபா, ஹுதைஃபா நீங்க எழும்புங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்றாங்க, ஹுதைஃபாவை தெரிவு செய்யறாங்கன்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய உள்ளத்துல போடுறான். ஹுதைஃபாவை தெரிவு செய்யுங்க, அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல போடுறான். இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னால், இப்படி அந்த செய்தியை எடுத்து வருபவர் நாளை கியாமத்து நாளையிலே என்னோடு இருப்பார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரஜுலுன் பிகபரில் கௌம் ஜஅலஹு அல்லாஹு மஇ யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே என்னோடு இருப்பார். இந்த செய்தியை யார் திரட்டி கொண்டு வருவாரோ, இந்த இரவிலே யார் வெளிக்கிளம்பி செல்லுவாரோ, அவர் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே என்னோடு இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப அதற்காக யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு செய்யறாங்க? மறைமுகமாக சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுதைஃபா நாளைக்கு சொர்க்கத்துல நீங்க என்னோட தான் இருப்பீங்க, கும் யா ஹுதைஃபா, ஹுதைஃபா எழும்புங்க, போங்க, போய் செய்தியை எடுத்து வாங்கன்னு சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிபந்தனையை போட்டாங்க. அந்த நிபந்தனை தான் ஒரு சஹாபி அந்த நிபந்தனை அவங்க கேட்டதுனால, ஹுதைஃபா ரலியல்லாஹு அந்த நிபந்தனையை கேட்டதுனால தான் பின்னால் ஒரு சஹாபி எங்களுக்கு கிடைச்சாங்க. அந்த வரலாறு பாருங்க. நீண்ட செய்தி மிக சுருக்கமா சொல்றேன். அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இதை கொண்டு வந்தால் நிச்சயமாக இப்படி இந்த நிகழ்வுல கலந்து கொள்ளக்கூடியவர் சொர்க்கத்திலே என்னோடு இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஹுதைஃபா போங்க, ஃபாத்தினா பிகபரில் கௌம், அந்த சமூகத்துல செய்திகளை எடுத்துக்கொண்டு எங்க இடத்துல வாங்க என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, லா தத்அர்ஹும் வலா தத்அர்ஹும் அலைய,
அவங்கள நீங்க அங்க போய் என்ன செய்யுங்க, நோட்டமிட்டுட்டு வரணும், பார்த்துட்டு வரணும். அங்க போய் யாரையும் என்ன செய்யக்கூடாது, அம்பாலையோ அல்லது கம்பியாலேயோ அல்லது எதாலையும் நீங்க குத்தி அவங்களை கொலை செய்யக்கூடாது. ஏதாவது என்ன செய்ய, ஒன்றுமே செய்யக்கூடாது. ஒளிஞ்சி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணும், இருட்டு தானே. அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன செய்வாங்க, நெருப்பை மூட்டி அவங்க என்ன செய்வாங்க, குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க. நீங்க இருட்டுக்குள்ள இருந்து எதுவும் செஞ்சிடக்கூடாது, அவங்கள பயங்காட்டக்கூடாது, ஒன்னும் செய்யக்கூடாது. நீங்க அந்த செய்தியை மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அதை அப்படியே காதுல வாங்கிட்டு இந்த நிபந்தனையோட தான் போறாங்க. போய் பார்த்தால் இப்ப சரியான குளிர், நடக்க இயலாது. இப்ப எப்படி நான் போறேன் என்று எழும்பி பாக்குறாங்க. ஃபலம்மா வல்லைது மின் இந்திஹி ஜஅல்துக அன்னமா அம்ஷி ஃபி ஹம்மாம் ஹத்தா அத்தைதுஹும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, சொல்றாங்க அந்த இடத்துல அவ்வளவு குளிரா இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இந்த பொறுப்பை தந்து போங்கன்னு சொன்ன பொழுது நான் எழும்பி செல்கிறேன். என்னுடைய உடம்புல இருந்த குளிர் எல்லாம் போனது. நான் சுடுதண்ணிக்கு மேல நடக்கிற மாதிரி, சுடுதண்ணிக்கு மேல கொதிக்க அல்ல, ஒரு சூடு, அந்த சொல்றாங்கன்னா கொதிக்கின்ற ஒரு நிலை. உடம்பெல்லாம் அப்படியே நல்ல குளிரா இருக்கும் பொழுது எங்களுக்கு சூடு படுகின்ற பொழுது எப்படி சுகமாயிருக்கும், அந்த சுகத்தை நான் உணர்ந்தேன் என்பதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு வாராங்க. வந்து பார்த்தா ஃபரைது, இப்ப அந்த எதிரிகள் இருக்கிறாங்க, அஹ்ஸாப் யுத்தத்துல அந்த எதிரிகள் இருக்கிறாங்க. எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நெருப்பு மூட்டி அதுல குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவர் நல்ல நோட்டமிட்டு பார்க்கிறாரு. அந்த நெருப்புக்கு பக்கத்துல நோட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது அபூ சுஃபியான் என்ன செய்யறாருன்னா அந்த நெருப்பு பக்கம் வந்து முதுக காட்டி கொண்டு என்ன செய்யறாரு இருக்கிறார். அபூ சுஃபியான் யஸ்லி தஹ்ரஹு பின்னார், அந்த நெருப்பை வந்து முதுகு பக்கத்தை காட்டி அந்த நெருப்புல குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த நேரத்துல ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க. பார்த்துட்டு ரைட், நெருப்புல அபூ சுஃபியான் இருக்கிறார். எவ்வளவு பெரிய மோசமானால் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பொருந்தி கொண்டு அவர் ஒரு சொர்க்கவாதி. அப்ப அந்த கட்டத்துல அந்த சம்பவத்தை சொல்லுகின்ற பொழுது நம்ம அப்படி சொல்றோம், அவர் ஒரு சொர்க்கவாதி. ரலியல்லாஹு அன்ஹு அபூ சுஃபியான் அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டு அவர் ஒரு சொர்க்கவாதி. ஆனா இந்த இடத்துல அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு, இப்படி இருக்கிறார். பின்னால இவர் பார்த்துட்டார், யாரு, ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு விளங்குது. ரைட், இப்ப அம்ப இருட்டில என்ன செய்யறாங்க, அந்த வில்லு அதாவது வில்லுல அம்பு வைக்கிறாங்க, வில்லு இருக்குதானே, அதுல அம்ப வச்சு இப்படியே இழுக்கிறாங்க. யாருக்கு, அபூ சுஃபியான். இவங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு நல்ல ஒரு திறமைசாலி. ஒரே எடுத்தால் அந்த அம்பு பட்டா அங்க அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய நாட்டு நடக்கவில்லை, அவங்க கொலை செய்யறதுதான் அவங்களுடைய நோக்கம். ஒரு இழுவை இழுத்து விட்டால் அபூ சுஃபியான் முடிஞ்சு. அப்ப பெரும் அவர் மிகப்பெரிய ஒரு ஆள். அப்ப அவரு கொலை செய்யறதுக்கு அப்படி எடுக்கிறாரு. என்ன செய்யறாரு, நான் வில்லுக்குள்ள அம்ப வச்சு இழுக்க நினைச்சிட்டு ஃபரத்து அன்அர்மியஹு, இழுக்க அப்படியே விட்டுருவன் நினைச்ச பொழுது ஃபதக்கர்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபதக்கர்து கௌல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி உடனே என் காதுல ஞாபகத்துக்கு வந்தது. உடனே என்ன செஞ்சேன், ரைட், இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு செய்ய வேணாம்னு சொன்னாங்க தானே. அப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல் ஞாபகத்துக்கு வந்தது. என்ன செய்தாங்க, அம்ப எடுத்து வில்ல எடுத்து அப்படி வச்சுட்டாங்க. ஒண்ணு செய்யல, திரும்பி வந்தாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் அவருக்கு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவங்க கேட்டதுனால அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க, சஹாபியாக மாறுகிறார்கள். அந்த நேரத்துல அவங்க எடுத்து எரிஞ்சிருந்தால் அங்க ஒருவர் உயிர் போயிருக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி அல்ல. நான் இந்த சம்பவத்துக்காக சொல்கின்றேன். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் அதுல ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், அந்த நேரத்துல புரிஞ்சுக்க மாட்டோம், பின்னால நமக்கு விளங்கும். அதனாலதான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, புத்திக்கு படாது, உங்களோட புத்திக்கு பட இல்லை என்பதனால உங்களோட புத்தி சின்னது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது வஹி, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் சொல்லி கொடுக்கிற விஷயம். அதனால நம்ம புத்தியை போடக்கூடாது என்பதில் தெளிவாக நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப ஃபலம்மா அத்தைதுஹு ஃபஅக்பர்து பிகபரில் கௌம், ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வந்து திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து இந்த செய்தியை சொல்லுகின்றேன். இப்ப இந்த நேரத்துல திரும்பவும் எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்த பொழுது எனக்கு திரும்ப கூல் ஆகுது, மேலெல்லாம் உடம்பெல்லாம் இப்படி என்ன செய்யுது, குளிராகுது, எனக்கு சரியான கூல். இப்ப நடுக்க திரும்ப ஏற்படுது. அந்த போற நேரத்துக்கு போய் திரும்பி வர நேரம் வரைக்கும் எந்த குளிர்மையும் அவங்களுக்கு வரையில. வந்த உடனே அவங்களுக்கு குளிர்மை ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அவங்க போட்டு தொழுற கானத் அலைஹி யுஸல்லி அபா கானத் அலைஹி யுஸல்லி ஃபீஹா, அப்ப அவங்க தொழுகிற அந்த போர்வையை எடுத்து அவங்களை அப்படி என்ன செய்யறாங்க, போர்வை அணிவிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையால ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மேனி ஆடையில படுது. அவங்க தொழுகிற போர்வையை கொடுத்து அவங்களை கண்ணியப்படுத்துறாங்க. அப்ப அவங்க இரவு முழுக்க இந்த வேலையில் ஈடுபட்டதுனால ஃபலம் அஸல் நாயிமன் ஹத்தா அஸ்பாத்து, காலையாகிற வரைக்கும் சுபஹாகிற வரைக்கும் நான் நல்லா தூங்குறேன். அப்ப ஃபலம் அஸ்பாத்து, காலையான பொழுது கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கும் யா நௌமான்,
அதாவது நௌமான்னு சொன்னா அதிகமா தூங்குறவருக்கு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவேன் எலும்பு எலும்பு தூங்குனது போதும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பாக அவங்க எழுப்புனாங்க. நான் தூங்கி கொண்டிருந்தேன். நௌமாண்டா தூக்க மூஞ்சின்னு சொல்லுமே தமிழ்ல, நம்ம சொல்ல தூக்க மூஞ்சி எப்பவுமே தூங்கி கொண்டிருக்கிறது. அதான் நேரடியான மொழிபெயர்ப்பு. சஹாபாக்குடைய விஷயத்துல நம்ம வார்த்தையில பக்குவமா சொல்லணும். அதிகமாக தூங்கக்கூடியவரை எழும்புங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, எழுப்புகிறார்கள். இதுல மிக முக்கியமான விஷயத்தை இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் முஸ்லிமுடைய விரிவுரையிலே 12 பக்கத்துல இந்த அழகான ஒரு செய்தி சொல்றாங்க. இதுல இருந்து தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல விஷயங்கள் இதுல வெளிப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல செயலை கேட்பது மூலமாக கிடைக்கிற அருள்கள், அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையான அற்புதங்கள் இங்க இருக்கும் பொழுது கூட இருக்குது. அவர் இருக்கின்ற பொழுது நடந்து போற பொழுது அவங்களுக்கு அந்த குளிர்மை இல்ல, நடந்து போற பொழுது குளிர்மை இல்ல. இப்ப இந்த இடத்துல நாம் தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்பதை நாம் இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச துஆ, சொர்க்கத்தில் அவர் என்னோடு இருப்பாரு, அந்த துஆக்கு இவர்தான் பொருத்தமானவராக அந்த இடத்துல ஆகிறார். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போர்வையை போர்த்துனது, இப்படி பல சிறப்புகளை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை இது விரிவான ஷரஹ்ல அந்த விரிவுரையில நிறைய விஷயங்களை இந்த ஹதீஸுகளை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் முஸ்லிமுக்கு மிக அழகான விரிவுரை எழுதியவரும் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அதே போலதான் ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது 3606 செய்தி புகாரினுடைய முஸ்லிமுடைய 1847 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, எல்லா மக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து நலவை கேட்பாங்க. யார் சொல்லலாம், இந்த அமலை சொல்லித்தாங்க, அந்த அமலை சொல்லித்தாங்க, நான் தொழணும், இபாதத் செய்யணும், எப்படி அமலை பத்தி கேட்பாங்க. அதாவது கான الناس يسالون رسول الله صلى الله عليه وسلم عن الخير, நலவை கேட்பாங்க. وكنت اساله عن الشر, நான் வந்து யா ரசூலல்லாஹ் ஷர்ர பத்தி எனக்கு சொல்லித்தாங்க, தீங்க பத்தி சொல்லித்தாங்க, தீமைகளை பத்தி சொல்லித்தாங்க, நான் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களை சொல்லித்தாங்க. ஏனென்றால் அதுல அது எவ்வளவு வேண்டாலும் நம்ம நன்மை செய்யலாம், ஆனா தீமையை செய்யவே கூடாது. நமக்கு முடியுமானவளுக்கு நன்மை செய்யணும், நமக்கு முடியுமானவளும் என்ன செய்யலாம், நன்மை செய்து கொள்ளலாம், ஆனா பாவத்தை செய்யவே கூடாது என்பது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஞாபகத்துல வச்சு கொள்ள வேண்டும். அதனாலதான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன தீமைகள் நடக்க போகுது, என்ன தீமைகள் ஃபித்னாக்கள் நடக்க போகுது சொல்லித்தாங்கன்னு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அவங்க சொல்கிறார்கள். அதே போன்றுதான் அது புகாரிலே முஸ்லிமே வரக்கூடிய செய்தி. அதே போன்று ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு சொல்றாங்க, இது சஹீஹ் முஸ்லிமுடைய 2891 செய்தி. ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக, இன்னி லா அலமுன் நாஸ் பிகுல்லி ஃபித்ரத்தின் ஹிய காயினா, அதாவது ஃபீமா பைனி வ பைன ஸா, நான் இப்ப இருக்கிற நிலைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் இடையில என்னென்ன ஃபித்னாக்கள் அந்த உலகத்துல நடக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்றாங்க. நான் தான் மனிதர்களில் மிகவும் அந்த விஷயத்தை அறிந்தவன். இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு தைரியமா சொல்றாங்க. ஏன், வஹீல உள்ள நம்பிக்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லில் உள்ள நம்பிக்கை. இதுதான் சஹாபாக்கள். இது நடக்குமா, தஜ்ஜால் வருவானா, யஜூஜ் மஜூஜ் வருவாங்களா, இப்படி எல்லாம் நடக்குமா, இதான் எங்களுடைய புத்தி. சஹாபாக்களுக்கு அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இப்படி நடக்கும், இது நடக்கும், உஸ்மான் பின் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுவாங்க, இப்படி ஒரு கூட்டம் உருவாகும், பின்னால கியாமத் இப்படி வரும், இப்படி வரும். அவங்க அதெல்லாம் நம்பினாங்க. அதான் ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, சொல்லிச்சாங்க, வமா பி இல்லா யகுனு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ர இலை ஃபீ ذلك شيء لم يحدث غيري ولكن رسول صلى الله عليه وسلم قال وهو يحدث مجلس انا فيه عن الفتن. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னாவை பத்தி எந்த இடத்துல சொன்னாலும் அங்கு நான் இருப்பேன், அந்த சபையில நான் இருப்பேன், எல்லாத்தையும் பாடமாக்கி வைத்துக் கொள்வேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற விஷயங்கள் எல்லாம் என்ன தவிர வேற யாருக்கும் ரகசியமான விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. அசர்ர இலைய ஃபீ ذلك شيء, சில விஷயங்களை எனக்கு மட்டும் தான் சொன்னாங்க. லம் யஹதிஸு கைரி, என்னை அல்லாத வேற யாருக்கும் அதை சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பத்தி பேசினாலும் அங்கு நான் இருப்பேன், ஃபித்னா பத்தி பேசினா நான் ஓடி போவேன். அப்படிதானே, ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான பகுதிகள் இருக்குது, அதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சொன்னாங்க, சொல்லி போட்டு சொன்னாங்க, மின்ஹுன்ன ஸலாஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு மஜ்லிஸ்ல இருந்து கொண்டு ஃபித்னாக்களை எண்ணினாங்க. ஃபித்னாக்களை எண்ணி இப்படி ஒரு ஃபித்னா, இப்படி ஒரு ஃபித்னா, இப்படி அதை மட்டுட்டாங்க. 3ன்னு சொன்னாங்க. 3 ஃபித்னாக்கள், மின்ஹுன்ன ஸலாஸ் லா யக்கதின யதர்ன ஷையா, அந்த 3ம் இந்த உலகத்துல ஒன்றையும் விட்டு வைக்காதுன்னு சொல்லி போட்டு, வமின்ஹுன்ன அந்த ஃபித்னாக்கள் ஒன்றுதான் ஃபித்னுன் கர்யாஹி ஸைஃபி மின்ஹா சிகார் வ மின்ஹா கிபார். அந்த ஃபித்னாக்கள் சில ஃபித்னாக்கள் இருக்கிறது, அதாவது கோடைகால காற்றை போன்று. மாரி காலத்துல காத்து அடிச்சு அதுல பாதிப்பு கூட இருக்கு, கோடைகால காற்றுல பாதிப்பு குறையத்தானே. அதான் சொன்னாங்க, கோடைகால காற்றை போன்று மின்ஹா சிகார், அதுல சிறிய ஃபித்னாக்களும் இருக்குது, பெரிய ஃபித்னாக்களும் இருக்கு. இன்னைக்கு நாங்க பாக்குறோம் எவ்வளவு ஃபித்னாக்கள் எங்களுக்கு மத்தியில ஊடுருவி இருக்குது. இப்ப சின்ன சின்ன ஃபித்னாக்கள் வருது, தஜ்ஜால், யஜூஜ் மஜூஜ், அது மாதிரி கியாமத்துடைய விஷயங்கள்லாம் பெரிய பெரிய சோதனைகளாக வரும். அதே போன்று அதை வச்சுக்கிட்டு ஃபித்னாக்கள், சின்ன சின்ன ஃபித்னாக்கள் நீ முளைச்சிருக்கிறேன் நாங்க பாக்குறோம். அது இருக்குதா இல்லையா, அது வந்துட்டுதா
இதுதான் ஃபித்னா, இதுதான் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சிறிய சிறிய ஃபித்னாக்கள் அதுக்கு முன்னுக்கு வரும். இதெல்லாம் நம்ம பார்க்கிற விஷயங்கள் தான். அதே மாதிரி பொய் நபிமார்கள் உருவாகுவாங்க, பல ஃபித்னாக்கள். அது ஃபித்னாக்கள் எடுத்தால் அது குடும்பத்தில் நடக்கக்கூடியதுல இருந்து கடைசி மறுமை வரைக்குள்ள விஷயங்கள் நிறைய இருக்கு. சோதனைகள் என்பது இந்த உம்மத்துக்கு மலைத்துளிகளை போல வந்து கொண்டே இருக்கும் என்பதை புகாரில நாங்க பார்க்கிறோம். அதை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தெளிவா சொல்றாங்க. அது எனக்கு எல்லாமே நான் அதை அறிந்து வைத்திருக்கிறேன் என்பதைத்தான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதே போன்றுதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 6604 செய்தி, இமாம் முஸ்லிம் 2896 செய்தியில பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மத்தியில ஒரு உபதேசம் செய்தார்கள். உபதேசம் செய்கின்ற பொழுது எங்களுக்கு மத்தியில முன்னால வந்து நிறைய விஷயங்களை சொன்னாங்க. மா தரக ஷைஅன் யகூனு ஃபீ மகாமி ذلك இல்லா மின் கியாமிஸ் ஸா இல்லா ஹதஸு பி, அதாவது கியாமத்து நாள் வரை அந்த பயான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில பேசுகின்ற அந்த பயான்ல கியாமத்து நாள் வரக்கூடிய எல்லா செய்திகளையும் எல்லா ஃபித்னாக்களையும் எல்லாத்தையும் சொன்னாங்க. சொல்லி போட்டு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஃபிலஹு மன் ஹஃபிலஹு, பாடமாக்குனவர், அதை ஞாபகப்படுத்தவர், அவர் மனப்பாடம் செஞ்சவர், அந்த ஃபித்னாக்களை பத்தி அறிஞ்சு கொண்டாங்க. வனசியஹு மன் நசியஹு, அந்த இடத்துல கேட்டுட்டு மறந்து போனவங்க மறந்து போனாங்கன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. கத் அலிமஹு அஸ்ஹாபிஹா உலாயி வ இன்னஹு லா யகூனு மின்ஹு ஷை, அதாவது சொன்னாங்க எப்படின்னா அது அந்த செய்தியில வைன்னஹு லா யகூனு மின்ஹு ஷை கத் நஸீது, சில விஷயங்கள் எனக்கு மறந்துட்டுது. சில சஹாபாக்கள் அதை அறிந்து வைத்திருக்கிறார்கள், என்னுடைய சஹாபாக்கள் இல்ல சிலர் அறிந்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு சில விஷயங்கள் தெளிவாக இவர்கள் மேலதிகமாக தெரிஞ்ச விஷயங்கள் எல்லா சஹாபாக்களோடும் அவங்களுக்கு அதிகமா தெரியும். இந்த சபையில உள்ள விஷயங்கள்ல அவங்க சொல்றாங்க என்னன்னா, நான் சில விஷயங்களை மறந்தேன். ஒரு மனிதர் வந்து எங்களுக்கு முன்னால வந்து பேசி கொண்டு இருந்துட்டு போறாரு, திரும்ப அவர் வந்தா எப்படி அவர் முகத்தை பார்த்தா எங்களுக்கு ஞாபகம் வருமோ அது போன்று அந்த ஃபித்னா நடக்கின்ற பொழுது அதை பார்த்தால் எனக்கு உடனே ஞாபகம் வரும் என்று அப்படி துல்லியமாக ஃபித்னாவை அறிந்து வைத்திருந்தார். அதாவது ஃபித்னா நடக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னாங்க என்று சொல்ற அளவுக்கு அந்த அறிவு அவர்களிடத்திலே இருந்தது என்பதை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ரெண்டு பேருமே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அந்த அளவு ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபித்னாக்கள் குறித்து மிக மிக ஆழமாக அறிந்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே செல்கிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்களை பற்றி சொல்வதாக இருந்தால், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸில் நிறைய ரிவாயத் செய்திருக்கிறார்கள். வரவா ஹுதைஃபா அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு, அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு ரிவாயத் செய்திருக்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் ரிவாயத் செஞ்சவங்க ரவா அன்ஹு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு யஸீத், அபூ துஃபைல் வகைரு மின ஸஹாபா, சஹாபாக்கள் நிறைய பேர் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். தாபீன்கள் அவர் மகன் பிலால், இப்னு பிலால், ரபி இப்னு ஹிராஷ், ஸைத் இப்னு வஹப், ஸிர் இப்னு ஹுபைஷ், அபூ வாயில், இவங்க நிறைய தாபீன்களும் இவருடைய ஹதீஸ்ல ரிவாயத் செய்திருக்கிறார்கள். இமாம் இஜ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்தஅமலஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவர்களுடைய மரண சந்தர்ப்பம், அவர்களுடைய வஃபாத் எப்படி நிகழ்கிறது என்பதை இமாம் இஜ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை விரிவாக தஹதீபுல பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களை மதாயின் பகுதிக்கு பொறுப்பாக நியமித்தார்கள். மதாயின் பகுதிக்கு பொறுப்பாக நியமித்தார்கள். அங்கே அவர்கள் பொறுப்பாக இருந்து நீண்ட கால மதாயிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஹத்தா மாத்த பாத கத்ரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டு வபாஅத பைஅத்தி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவங்க பைஅத் செஞ்சு, ஹுதைஃபா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பைஅத் செஞ்சு 40 நாட்கள் உமர் ரலியல்லாஹு காலத்துல மதாயினுக்கு ஆட்சிக்கு மதாயினுக்கு பொறுப்பாக நியமிக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஆட்சிக்கு வந்து அவங்க கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்பட்டு அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு பைஅத் செஞ்சு 40 நாட்களுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, வஃபாத் ஆகிறாங்க என்பதை இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் இஸாபா ஃபி தம்யீஸி ஸஹாபாவிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் இஜ்லி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கருத்தை சொல்றாங்க. ஹிஜ்ரி 36ல என்ன செய்றாங்க, வஃபாத் ஆகிறாங்க. ஹிஜ்ரி 36ல அவங்க வஃபாத் ஆகிறாங்க. கடைசி நேரம் அவங்களுடைய வஃபாத்துடைய நேரத்திலே மிகவும் தேம்பி அழுது புலம்பினார்கள். அவர்களுடைய நிலை எப்படி மாறியது என்பதை இமாம் இப்னு அஸாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாரிக் மதீனத் திமிஷ்கிலும், இமாம் இப்னு அஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உஸூதுல் காபாவிலும் நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். மரண தருவாயிலே மிக மிக தேம்பி அழுதார்கள். ஃபகீலமா யுபகீக ஹுதைஃபா இப்னு யமான்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட தான் எல்லா ரகசியம் இருக்குது, உங்கள்கிட்ட எல்லா ரகசியம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே அவர் ஒரு சொர்க்கவாதி. அப்படிப்பட்ட ஹுதைஃபா, நீங்க ஏன் அழுதுறீங்க? ஃபகால மா அபிகி அஸஃபன் அல துன்யா பலில் மௌத் அஹப்பு இலைய. துனியாவுல வாழணும் என்பதற்காக நான் ஆசைப்பட இல்ல, துனியாவுல வாழ்வதை விட அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய இந்த மௌத் எனக்கு விருப்பத்துக்குரியது. வலக்கின்னி லா அத்ரி அலா மா உகத்திம் அலா ரிதன் அம் அலா சஹ்த். நான் நல்ல நிலையில மரணிக்க போறேனா, அல்லாஹ் என்ன பொருந்திய நிலையில மரணிக்க போறேனா, அல்லாஹ் என்ன வெறுத்த நிலையில மரணிக்க போறேனா என்பது எனக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ். எல்லா ரகசியமும் தெரிந்த அந்த சஹாபியுடைய மரண தருவாயை பாருங்க. எல்லா ரகசியமும் தெரியும். அவர் ஒரு மூமின், அவர் ஒரு சொர்க்கவாதி. கடைசி நேரம் அழுது புலம்பிட்டு சொல்றாங்க, இந்த துனியாவுல வாழணும் என்பதற்காக நாம அழையில, நான் மௌத்த சந்திக்கிறது எனக்கு விருப்பம், ஆனா எனக்கு தெரியாது அல்லாஹ் என்ன பொருந்தி கொண்டிருக்கிறானா, அல்லாஹ் கோபத்தோட இருக்கிறானா எனக்கு தெரியாது என்று அழுது விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னக தஅலமு அன்னி உஹிப்புக். யா அல்லாஹ், நான் உன்னை விரும்புறேன். யா அல்லாஹ், நான் உன்னை நேசிக்கிறேன். யா அல்லாஹ், நான் உன் மீது அன்பு கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இது உனக்கு தெரியும். யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஃபபாரிக் லி ஃபீ லிகாயிக், நான் உன்னை சந்திக்க போற அந்த சந்திப்புடைய நாள்ல என்னை நீ பரக்க செய்து விடியா அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னை நான் நேசிக்கிறது உனக்கு தெரியும். யா அல்லாஹ், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சோ தெரியல, அதை பத்தி பிரச்சனை இல்ல, உனக்கு தெரியும். நீங்க பிடித்து வாக்களிங்க சகோதரர்களே. யா அல்லாஹ், உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் சந்திக்க விரும்புகிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன். யா அல்லாஹ், எனவே உன்னை சந்திக்கிற இந்த சந்திப்புல பரக்கத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ் என்று அல்லாஹோட பேசிவிட்டு அப்படியே மரணித்து விடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இதான் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு. இந்த செய்தி இமாம் இப்னு அசாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாரிக் திமிஸ்கிலும், இமாம் இப்னு அத்தீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உஸூல் காபாவில் பதிவிட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கண்ணியமிக்க சஹாபி ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு ஆழமானது, அகலமானது, விரிவானது. இவர்களுடைய செய்தி மிக மிக அழகானது. இவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். நாளை மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கக்கூடிய சஹாபி தான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் நிறைய பாடங்களை படிக்க வேண்டும், நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி படித்து கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். கண்ணியமிக்க நபித்தோழர் சஹாபி ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நாளை மறுமையிலே அந்த கண்ணியமிக்க சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே போன்று அந்த கண்ணியமிக்க சஹாபாக்களோடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நபித்தோழர்கள் என்ற தொடர் நாங்க தொடர்ச்சியாக செஞ்சு வந்தோம். இன்னும் பல நபி தோழர்கள் இருக்கிறார்கள். சில பொழுது நீங்க எந்த சஹாபியை பேசல, அந்த சஹாபியை பேசல என்று சகோதரர்கள் யோசிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் ஏதோ ஒரு வழியில இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சது ஒரு 100 சஹாபிய வரலாறாவது நம்ம இன்ஷா அல்லாஹ் எப்படியாவது பேசுவோம். குறைஞ்சது ஏண்டா 12 சஹாபாக்களை இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அல்-இஸாபா ஃபீ தம்யீஸ் ஸஹாபா எழுதியிருக்கிறார்கள். இப்னு அஸீர் ரஹிமஹுல்லாஹ் உஸூதுல் காபாவிலே 5000 சஹாபாக்கள் குறித்து எழுதியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இமாம் அபூ ஹாக்கிம் நைசாபூர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்கள் 4000 பேர் ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்னு ஹஜர் 1500 1200 300 சஹாபாக்கள் அதுல கருத்து வேற்றுமை 1200 300 சஹாபாக்கள் ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே ஹதீஸில் அறிவிச்ச குறைஞ்ச 1500 சஹாபாக்களை பத்தி பேர் நமக்கு தெரியல சகோதரர்களே. குறைஞ்ச ஒரு 100 சஹாபாக்களோட வரலாறாவது எங்களுக்கு தெரியாம மௌத்தா போனா அந்த மௌத்துல என்ன அர்த்தம் இருக்குது? தீனை பாதுகாத்தவங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்டவங்க, குர்ஆனால கண்ணியப்படுத்தப்பட்ட மக்கள், அவங்களோட சிறப்புகளை படிச்சு எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அதை முன்மாதிரியாக எடுத்து செயல்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கடைசி அடுத்த 10 தினங்களிலே ஈமானை அதிகரிக்கக்கூடிய அமல்களின் பக்கம் ஆர்வம் ஊட்டக்கூடிய மிக முக்கியமான 5 தலைப்புகளின் ஊடாக 5-6 தலைப்புகளின் ஊடாக 5 அல்லது 6 தலைப்புகளின் ஊடாக இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அல்லாஹு தாலா நம்ம இதுல படிக்கிறது மூலமாக அல்லாஹ் உயர்ந்த நன்மைகளை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்துள்ள வேண்டும். வாழ்க்கையிலே இஹ்லாஸ் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்துள்ள வேண்டும். நிஃபாக்ல இருந்து அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.